Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ஒரு சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all எக்ஸலில் ஒரு சாதாரணமான ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நமக்கு எந்த செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன் கமாண்டை ஓப்பன் பண்ணோம்னா அங்கே அலோவ் கேட்டகரியில் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சோர்ஸில் லிஸ்ட்டுக்கு தேவையான டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தாலே போதும். அப்போ நமக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிரும். ஆனால் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ச்சபிள் கிடையாது. அப்போ ஒரு சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், தெளிவாக கவனிங்க. ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட 2 ஷீட் இருக்குது, ஷீட் 1 அண்ட் ஷீட் 2. ஷீட் 1ல் தான் நமக்கு தேவையான சோர்ஸ் டேட்டா எல்லாமே இருக்குது. அண்ட் ஷீட் 2ல் தான் நமக்கு சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தேவை. அதுவும் கரெக்டாக எனக்கு இந்த A3 செல்லில் தான் தேவை. நல்லா கவனிங்க. இந்த A3 செல்லில் நாம் என்ன கீவேர்டை கொடுக்குறோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாவை இந்த சோர்ஸ் டேட்டாவில் இருந்து சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி தனியாக இந்த ரேஞ்சில் வந்துடணும், இந்த எஃப் காலமில் வந்துடணும். நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக நாம் என்ன பண்ணிக்க போகிறோம், இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம சோர்ஸ் டேட்டாவை ஆஸ் அ டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl A கொடுத்து இந்த சோர்ஸ் டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl L ஆர் Ctrl T ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஸ் அ டேபிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிள் என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த டேபிள் அப்டேட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சர்ச் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த A3 செல்லில் நம்ம என்ன கீவேர்டை கொடுக்குறோமோ அந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகிற நேம் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த எஃப் காலமில் வந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். ஓகே, ஸோ அதுக்காக நான் இப்போ ஒன்றும் பெரிய கீவேர்ட்லாம் கொடுக்கல, வெறும் A அப்படிங்கிற லெட்டர் மட்டும் தான் கொடுக்குறேன். அப்போ இந்த A அப்படிங்கிற லெட்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய எல்லா நேமும் எனக்கு என்ன ஆகணும், இந்த சர்ச் ரிசல்ட்டுங்கிற இந்த ரேஞ்சில் எனக்கு என்ன ஆகணும், வந்துடணும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணல, சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சர்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கேட்குறாருன்னா, என்ன கண்டுபிடிக்கணும், எதை சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய A3 செல்லு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஏன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை தான் எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் டெக்ஸ்ட், எங்கேருந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த எம்ப்ளாயி நேமுங்கிற இந்த டேட்டா ரேஞ்சில் இருந்தால் நமக்கு சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட்டில் கொடுத்துட்றோம். ஸோ Ctrl Shift டவுன் ஏரோ கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு வேணும்னா F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் எல்லாமே ஒரே நம்பராக வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, நாம் கொடுத்த கீ லெட்டர் என்னது, A. அப்போது இந்த ஏங்கிற லெட்டர் ஒரு நேமில், ஒரு எம்ப்ளாயியோட நேமில் எத்தனாவது பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனோட நம்பர் தான் பார்த்திங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட்டாக வந்திருக்கு. இப்போ இங்கே 7 வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இங்கே தெரேசா அப்படிங்கிற இந்த வேர்டில் ஏ அப்படிங்கிற இந்த எழுத்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, 7th பொசிஷனில் இருக்குது. இங்கே ஏன் வேல்யூங்கிற எரர் வந்திருக்குன்னா, பிகாஸ் இந்த நேமில் எங்கேயுமே என்ன வரல, ஏங்கிறது வரல. அப்போ நம்ம தேடின ஒரு கீ லெட்டர் ஒரு நேமில் இருந்துச்சுன்னா அதோட பொசிஷன் நம்பர் வருது, இல்லைனா நமக்கு என்ன வருது, வேல்யூ அப்படிங்கிற எரர் வருது. பட் நமக்கு எப்படி இந்த ரிசல்ட் வரணும்னா, ஒரு வேளை இருக்குதா ட்ரூ வரணும், இல்லையா ஃபால்ஸ் வரணும். அப்போ இந்த ரிசல்ட் எப்படி ட்ரூ அண்ட் ஃபால்ஸாக மாற்றலாம்னா ரொம்ப சிம்பிள். இந்த கம்ப்ளீட் சர்ச் ஃபங்க்ஷனை நாம் எதுக்குள்ளே கொண்டு போக போகிறோம்னா இஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போக போகிறோம்.
இஸ் நம்பர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா இஸ் நம்பர் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் வேல்யூ ஆர்குமெண்ட். ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சர்ச் ஃபங்க்ஷனை அந்த வேல்யூ ஆர்குமெண்ட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரிசல்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்னென்னா நாம் கொடுத்த கீவேர்ட் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூங்கிற ரிசல்ட், மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட். நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ட்ரூவை மட்டும்தான் இப்போ என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு நாம் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான். ஸோ கம்ப்ளீட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம எதுக்குள்ளே ரேப் அப் பண்ண போகிறோம்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. அரே ஆர்குமெண்ட், இன்க்ளூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இஃப் எம்டி. அரே ஆர்குமெண்ட்டில் நம்மளுடைய கம்ப்ளீட் நேம் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் நேம் ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, இன்க்ளூட். இந்த இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் தான் நம்மளோட கம்ப்ளீட் மீதி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் கடைசி ஆர்குமெண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி ஆர்குமெண்ட் என்னது, இஃப் எம்டி. யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை நம்ம கொடுத்த கீவேர்டு வந்து மேட்ச் ஆகலைன்னா நமக்கு என்ன வரும், எரர் தான் வரும் இல்லையா. நமக்கு எரர் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேலிடான டெக்ஸ்ட் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட் கொடுத்து, பிகாஸ் டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கோட் கொடுத்து டேட்டா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம சர்ச் பண்ணது கிடைக்கலையா, ஜஸ்ட் நமக்கு என்ன வரணும், டேட்டா டஸ் நாட் வேலிட் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கவனித்து பாருங்கள், நாம் கொடுத்த கீ லெட்டருக்கு மேட்ச் ஆகக்கூடியது எல்லாமே ஆஸ் அ நேமாக பார்த்திங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்பில் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த A3 செல்லில் நம்ம என்ன கீவேர்ட் ஆர் கீ லெட்டர்ஸை நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற சர்ச் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு MO அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம்னா கவனித்து பாருங்கள், நமக்கு இங்கே என்ன இருக்கும், MOன்னு வரக்கூடிய அந்த மேட்ச் ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ மோலி டர்னர், ஸோ இங்கே MO வருது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா சைமனில் MO வருது. ஓகே, இல்லை நம்ம இப்போ சாலி அப்படிங்கிற கீவேர்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஓகே, சாலி அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா சாலி ரீட், சாலி ரீஸ். ஓகே, ஸோ இதில் கவனிங்க, சாலி ரீட் அப்படிங்கிற நேம் பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கே டேட்டா ரேஞ்சில் எங்கே இருக்குது, ஒரு சாலி ரீட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ 2 சாலி ரீட் இருக்குது. இதில் என்ன விஷயம்னா ரெண்டுமே ஒரே டேட்டா தான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது, உள்ள ஒரு டூப்ளிகேட் டேட்டா இருக்குது. நல்லா கவனிங்க, உங்கள் டேட்டா சோர்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே யூனிக்கான டேட்டா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஃபங்க்ஷன் முடித்த கையோடு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு டூப்ளிகேட் டேட்டாஸ் இருக்குது, யூனிக்கான டேட்டாவை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூனிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ யூனிக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக இருக்கிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், அரே ஆர்குமெண்ட். நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை கடைசியாக க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் அரே ஆர்குமெண்ட்டுக்குள்ளே தான் மீதி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாலி ரீட் அப்படிங்கிறது ஒரு வாட்டி தான் வரும். ஸோ யூனிக்கான ஃபங்க்ஷன் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். ஸோ மறுபடியும் இங்கே நான் என்ன பண்ணுறேன், இப்போ B அப்படின்னு நம்ம லெட்டர் கொடுக்குறோம். ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் எல்லாமே வருது. பட் இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டரில் வருது, எனக்கு கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை நம்ம ஃபைனலாக எதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம்னா சார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். சார்ட் ஃபங்க்ஷனில் ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது ஒரே ஒரு நமக்கு மேண்டட்டரியாக இருக்கிறது, இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், அரே ஆர்குமெண்ட். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஸோ இப்போ ஆர்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரி நமக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக என்ன ஆயிருக்கும், ப்ளேஸ் ஆயிருக்கும். அண்ட் ஃபைனலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம், அண்ட் அதே மாதிரி கடைசியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். யூனிக் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணோம், அதே மாதிரி யூனிக் என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஃபில்டர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் இஸ் நம்பர் ஓப்பன் பண்ணோம், அதே மாதிரி இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஒன்று ஓப்பன் பண்ணோம், அதே மாதிரி சர்ச் நேரம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ப்ராக்கெட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் என்ன ஆகாது, வராது. ஸோ அது எல்லாமே சரியாக இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த F காலமில் வரக்கூடிய இந்த சர்ச் ரிசல்ட் தான் ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக நமக்கு எங்கே தேவை, இந்த ஷீட் 2ல் இருக்கக்கூடிய A3 செல்லில் தேவை. ஸோ A3 செல்லை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன் கமாண்டை ஓப்பன் பண்ணி அலோவ் கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சோர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், சோர்ஸ் டேட்டா எங்கே இருக்குது,
இதுதான் நம்மளோட சோர்ஸ் டேட்டா. ஒரே ஒரு செல்லை நம்ம செலக்ட் பண்ணாலே போதும். பிகாஸ் நம்மளோட கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் எல்லாமே என்ன இருக்குது, ஸ்பில் ஆகி வருது இல்லையா. ஸோ அதனால் ஸ்பில் பண்ணுற எல்லா டேட்டாவும் நமக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆகணும், இன்க்ளூட் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹேஷ் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஸ்பில் ஆகிற எல்லா டேட்டாவும் என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும். ஸோ ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே டேட்டா வேலிடேஷனில் டிஃபால்ட்டாக இந்த எரர் அலர்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகி தான் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், டிசேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பின்னு கொடுக்குறோமா, ஜஸ்ட் நீங்கள் ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சாலி அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணும்போது சாலிக்கானது மட்டும் தான் என்ன ஆகும், சர்ச் பண்ணி வரும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஸோ எம்ஓ அப்படின்னு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக என்ன ஆகும், சர்ச் பண்ணி வரும். நாம் என்ன வேணுமோ என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ண இந்த எம்ப்ளாயி நேமோட எம்ப்ளாயி ஐடியை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு லுக்கப் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். லைக் VLOOKUP, இண்டெக்ஸ் ஆர் மேட்ச், ஈவன் ஃபில்டர் ஃபங்க்ஷன். பட் நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னென்னா xlookup ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ xlookup. ஸோ லுக்கப் வேல்யூ எதை தேடுறோம், ஸோ எம்ப்ளாயி நேம் தான் தேடுறோம். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுத்ததுக்கப்புறம் லுக்கப் அரே. ஸோ இந்த எம்ப்ளாயி நேம்லாம் எந்த டேட்டா ரேஞ்சில் இருக்குன்னா எம்ப்ளாயி நேமுங்கிற டேட்டா ரேஞ்சில் இருக்குது. ஸோ Ctrl+Shift டவுன் ஏரை கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் இந்த நேமுக்கான இமெயில் ஐடி தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் அரேயில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இமெயில் ஐடிங்கிற இந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் Ctrl+Shift டவுன் ஏரோ கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4வது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்ட். ஒருவேளை நமக்கு இமெயில் ஐடி இல்லை, சர்ச் ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே என்ன வரணும், நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா வரணும். ஓகே, ஜஸ்ட் நம்ம டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஒருவேளை நான் இங்கே இல்லாத நேம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில், லைக் இப்போ ஜார்ஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்ம ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சர்ச் ரிசல்ட் அங்கே என்ன வரும்னா டேட்டா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது வேலிட் கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட பேசிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை xlookup ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.